மாமி 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 எஸ் இன்னைக்கு வெனஸ்டே இல்ல ஆமா வெனஸ்டே தான் ஆபீஸ்ல டவுன் ஹால் டேல ஆமா டவுன் ஹால் தான் சோ நீங்க என்ன சமைச்சிட்டு எடுத்துட்டு போறீங்க இன்னைக்கு நான் ஸ்பெஷலா எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம்னு இருக்கேன் தடா கத்திரிக்காய் வெட்டி வச்சாச்சு அண்ட் தென் கரம் மசாலா போட்டு சிம்பிளா இன்னைக்கு வந்து சமைக்க போறேன் இப்போ ரெசிபி வந்து ஷேர் பண்றேன் ஒரு சட்டி எடுத்துக்கோங்க இதுக்கு ரொம்ப மினிமம் இன்கிரீடியன்ட் தான் பாருங்க இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து சின்ன சீரகம் கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் இன்னும் ஒரு வெங்காயம் அண்ட் தென் சில்லி கறி மறந்துடாதீங்க கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும்ல நம்ம ஒரு சில்லி கறி கீழே விழுந்துருச்சு நான் நினைக்கிறேன் இது ஒரு 7-8 கத்திரிக்காய் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஓகே நான் எப்பயுமே என்னோட சமையல கூடிய தான் பயன்படுத்துவேன் இதுலேயே கொஞ்சம் மஞ்சளும் கலந்தாச்சு ஒரு கிட்ட வாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பச்சை மீன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கத்திரிக்காய் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறேன் கத்திரிக்காயோட சேர்த்து நம்மளோட கரம் மசாலாவை மறந்துடாதீங்க எண்ணெய் கத்திரிக்காய்க்கு சூப்பராக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் இருக்குது ஒரு 1.5 கரண்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் போட்டிருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஓகே கலருக்காக நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் வெரி சிம்பிளான ரெசிபி எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாங்க தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அந்த எண்ணெயிலே குக் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங்காக வந்திருக்கு ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளோட கத்திரிக்காய் குக் ஆகணும் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு வந்து நீங்கள் போடுங்க ஸோ கத்திரிக்காய் வந்து கிட்ட பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் கரம் மசாலா போட்டு இந்த கத்திரிக்காவை ட்ரை பண்ணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு வாங்க வாங்க வந்து பாருங்க கிட்ட வந்து பாருங்க ஓகே இப்படி தான் இருக்கும் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு காமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு